அவன் தலையில் மறுபடியும் கை வைக்கிறாரு. அரசு சம்பளத்தை கட்டளையிடுகிறேன் சொன்னார். ஆட்சி மாற்றம் இருக்கிறது. உடனே அரசு சம்பளத்தை ஆசிரியர்களுக்கே கொடுத்த ஊழியம் இது. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவ இங்க பேசினா அங்க சட்டமாக மாறும். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் எரேமியா 7ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23, 24. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள், நடையுங்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து வாசி. அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் இடுகிற கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், மனந்திருந்தி நடவாமல், கற்பனைகளுக்கு செவி கொடுக்காமல் முன்னா போகல, பின்னாடி தான் போகிறாங்க. பின்னாடி போகிறவங்களுக்கு என்ன வரும்? சங்கீதம் 50:22 வாசிப்போம். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. சங்கீதம் 73:27. எரேமியா 4:20 சத்தோசிங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். கர்த்தர் எல்லாரையும் அழிப்பார். கீழ்ப்படியாத பிள்ளைகளை அழிக்கிறதா அவருக்கு வழக்கம். அழிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து எரேமியா 4:20. நாசத்திற்கு மேலே நாசம் வருவதாய் சொல்லப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் என் நிமிஷத்தில் என் திரைகளும் பாழாகும். கூடாரம்னால் சபை, சபை மக்களுடைய வீடுகள், அது பாழாகும்னு சொல்றார். அசப்பிலே என் திரைகள், என் பிள்ளைகளும் பாழாவார்கள். ஆண்டவர் புறஜாதிக்கு எல்லாம் தீர்ப்பு, அவருடைய ஜாதிக்கு தான் முதல்ல தீர்ப்பு. நீங்கள் சுத்தமாக வேண்டும், நீங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய கட்பாடு. ஆகவே அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து தாவீது செவி கொடுத்தான், ஒன்றுமில்லாத அவனை அரசனாக்கினார். யாக்கோபு செவி கொடுத்தான், ஆடி மேய்ச்சவனை இரு பெரும் பரிவாரங்களோடு கடந்து வரும்படி பணக்காரனாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா.
அலைந்து திரிந்தால் வாழ்க்கை இல்லை என்று ரூத்து அவளுக்கு போவாசை கொண்டு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினார். இனி எனக்கு திருமணமே நடக்காது என்று சொல்லியிருந்தால் எஸ்தர் அவளை ஒரு ராஜாத்தியாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பார்வோன் அரண்மனையில் எஜமானாக இருந்தான். ஆடு மேய்க்க போன மோசையை கொண்டு ஜனங்களை வழிநடத்தும்படிய மிகப்பெரிய பணியை தேவன் கொடுத்தார். எங்கேயும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கரத்தை கொடுத்திருக்கிறார், கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு கரத்தை எடுத்திருக்கிறார். இன்றே அது நடக்கும் என்று கர்த்தராக தேவன் வருகிறார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அவன் எலிஜிபிலிட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தசமபாகத்தில் மட்டுமல்ல, வெறும் தசமபாகத்தை மட்டும் கொடுத்துவிட்டு பிரமாணங்களுக்கு நீங்கள் கை கொள்ளாமல் இருந்தால் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. கட்டாயம் நிச்சயம். அல்லேலூயா. ஒரு சபையில் நிறைய சபைகள் உண்டு. அதில் ஒரு சபை பிரிவு தசமபாகத்தை இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, மீதி யார் நன்மை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்போ நன்மை செய்யாத சபைகள் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ நன்மை செய்யாத மக்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தமிழக அரசியல் எடுத்து பார்க்கும்போது பற்பல மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஹீரோ தான், ஒரு காலத்தில் கலைஞர் வரைக்கும் ஹீரோ தான். ஹீரோவாக இருந்தவர் தான் ஹீரோவாக மாற்றினார். ஒரு மனிதனுடைய உயர்வு கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற, மனுஷனுடைய கருத்தில் அல்ல. நீங்கள் பொன்னை வெள்ளியும் கட்டி வச்சுக்கிட்டு கிருபையை கேட்டால் கிருபை கிடைக்காது. சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு அபிஷேகம் தாங்கன்னு கேட்டால் கிடைக்காது. கிடைக்கும், அந்த கிறிஸ்து கொடுப்பான். அவன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பாவம் இன்றைக்கி பாவம் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்கன்னு கேட்டால் அவன் கொடுப்பான். ஏன்னா தைரியம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு திருடன் ஆர்சி சர்ச்சில் அவன் முன்பாகத்துலேருந்து தொழுது கொள்ள மாட்டான். சர்ச்சுக்கு பின்னாடி போய் யாரும் தெரியாமல் நல்லா விழுந்து தொழுவான். இப்படி தான் சாஸ்ட்ராங்கமாக தொழுது கொள்வான். அவனை ஒரு போலீஸாரும் பிடிச்ச கிடையாது. அவன் மறைந்து ஜெபம் பண்ணாலும் அவனுடைய நம்பிக்கை என்னது? கர்த்தர் காப்பாருண்டு. அவன் செய்கிற திருட்டு தான், ஆனால் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? கடவுள் நினச்சா மட்டும்தான் நான் தப்பித்து வர முடியும்னு நினைக்கிறேன். அந்த நினைப்பில் அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் அவன் செய்கிறது பாவம். அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கேட்குறான், பரலோகத்தை வாழ்கிறதுக்கு யாருமே கேட்கலையே. எல்லோரும் உலகத்தில் வாழ்கிறது ஆஸ்தியை கேட்குறாங்க, உலகத்தில் வாழ்றது பணத்தை கேட்குறாங்க, உலகத்தில் பெருமையாக வாழ்கிற வேலையை கேட்குறாங்க, உலகத்தில் பெருமையாக வாழ்ந்து முடிஞ்சு சாகுறாங்க. என்ன பிரயோஜனம்? கையை விரிச்சுக்கிட்டு தான் போக முடியும், கையை விரிச்சுக்கிட்டு தான் போக முடியும். ஒன்றுமே கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில். ஆகவே கர்த்தர் இந்த ஊழியத்தில் வாக்கு கொடுத்தா ஆசீர்வதிப்பேன்னு கொடுத்தா ஆசீர்வதிப்பார், சாகடிப்பேன்னா அது செஞ்சு முடிக்காமல் விடவும் மாட்டார். என் அண்ணனே தூக்கினவர் உங்களையெல்லாம் விட்டு வைப்பாரா? விட்டு வைக்க மாட்டார். ஆகவே பாவி மனம் திருந்தாவிட்டால் வீட்டுக்கு வீடு சாவு. ஆமாம் சொல்லுவான், ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சாவு, நீ ஒத்தைக்கு இருந்தாலும் சாவ. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தம் அடையும் வரைக்கும் ஆண்டவருடைய தண்டனைகள் உங்களுக்கு பின் தொடர்ந்து வரும் என்பதில் சந்தேகமில்லை. அவரை மகிமைப்படுத்துறது மட்டுமல்ல, மற்ற சபைகள் அவரை மகிமை மட்டும்தான் படுத்துவாங்க. நான் குணப்படுத்துகிற வேலையும் செய்கிறேன், உருவாக்குற வேலையும் செய்கிறேன், பரிசுத்தமாக்குற வேலையும் செய்கிறேன், பாவத்தை பிடுங்கவும் செய்கிறேன், சாபத்தையும் பிடுங்கவும் செய்கிறேன், நல்வழி போதிக்கிறேன். இந்த ஊழியத்தினுடைய சப்தத்தை கேட்டால் ஒருத்தன் கூட பாவம் செய்ய மாட்டான், ஒருத்தன் கூட பாவம் செய்ய மாட்டான். அதை மீறி செஞ்சேன்னா நீ செத்தேன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லையே உற்சாம கையை தட்டுங்க. மகன் பாவம் செய்தால் தாயை கொண்டுவார், தாய் பாவம் செய்தால் மகனை கொண்டுருவார், தகப்பன் பாவம் செய்தால் பிள்ளைகளின் சேர்த்தையை கொண்டுருவார், இல்லைன்னா குடும்பத்தில் வச்சு கொளுத்திடுவார். அதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏன்றால் வேரோட பிடுங்கி எரிந்து அழிப்பேன்னு சொல்கிறார். வேரோடனா வேர் இருந்தால் முளைச்சிரும்,
அவன் திரும்ப முளைக்காதபடி பிடுங்குவேன், எறிவேன், அழிப்பேன். அழிக்காம விட்டால் பிடுங்கி எரிஞ்ச இடத்துல மறுபடியும் முளைச்சிரும். அவருடைய வேலையாக தான். கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லுகிற வேதம் அப்படி தான். மனம் திருந்தாவிட்டால் சாவு, மனம் திருந்தினா பரலோகம். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் நடக்கிறது. ஒரு சகோதரன் யூபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரோட்டோரமாக நடந்து போகும்போது ஒரு வாகன விபத்தில் மறைந்து போகிறான், இறந்து போகிறான். 3வது நாள் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுகிறாள். கை குழந்தை 8 மாதம் ஆகிவிட்டது. புருஷன் விபத்தில் இறந்து விட்டான். பேப்பரில் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடி பகுதி. சரி, நான் என்ன விண்ணப்பம் ஜெபம் பண்ணோம்? குழந்தைக்காக ஜெபம் பண்ணணுமா, உனக்கு ஜெபம் பண்ணணுமா, இனி அடுத்த கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணணுமா, இன்னும் 3 காரியம் கேட்குறேன். கொஞ்சம் கேட்குறேன். அவள் யாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. அது உங்கள் சபைக்கு நான் வந்திருக்கேன். என்னாச்சு? என் சபைக்கு வந்தியா? என் சபைக்கு வந்திருந்தால் புருஷன் சாக மாட்டானே. ஆமாம், உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். அது புருஷன் செத்து போவான்னு நீங்கள் அப்போவே சொல்லியா அனுப்புனீங்க. 32 வயசில் அவன் செத்து போவான், சாவாக இருக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை பண்ண சொன்னீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை பண்ண சொன்னீங்க. உன் அப்பாவும் செத்து போவான், அவனுக்கும் பொருத்தனை செலுத்த சொன்னேன். 3 பொருத்தனை ஒரே நேரத்தில் கட்டளை இட்டியா. அப்படின்னா 6000 புத்தகம் வச்சுட்டு 6000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க சொன்னீங்க. அதனால் அவங்கள திட்டு தீர்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். திட்டு தீர்த்துட்டு வந்துட்டோம்னாச்சு. இப்போ எனக்கு விசாரித்த பிறகு எனக்கு விஷயம் தெரியாது. அதனால் அவங்க சொன்னாங்க, ஆனால் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு இல்லை. அப்புறமா திடீரென்று நம்ம சபையில் தொடர்ந்து வருகிற உபவாசம் கூட்டத்தில் வருகிற ஒரு சகோதரி போன கூட்டத்தில் அப்படி பிசாசு பிடிச்சி அப்படி சொல்லன்ட்டு இங்கே வந்து நின்னவங்க கேட்குறாங்க, நீங்கள் பிரியங்காவிட்ட பொருத்தனை கேட்டிங்களா? ஒன்றும் எனக்கு தெரியலைன்னு. என்ன எத்தனை பேர் வருவாங்க, பேரை கேட்டெல்லாம் பொருத்தனை. அல்லேலூயா. பேரை கேட்டெல்லாம் பொருத்தனை கேட்குறது இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு தான் தீர்ப்பு. நான் கடந்த காலத்தையும் சொல்லுவேன், நிகழ்காலத்தையும் சொல்லுவேன். அல்லேலூயா. ஃப்யூச்சரையும் சொல்லுவேன். ப்ரெசண்ட்டு நானே, பாஸ்ட் நானே, ஃப்யூச்சர் நானே. ஆகவே யாருன்னு தெரியாதுன்னு. அப்போ தான் சொன்னேன், என் சொந்தக்கார பொண்ணு தான் அது. அங்கே உங்கள் சபைக்கு வந்தது எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாமல் தான் அங்கே வந்திருக்காங்க. நான் அறிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இப்போ புருஷனும் இறந்துட்டான், புருஷனும் இறந்துட்டா, அவங்க அப்பாவும் இறந்துட்டாச்சு. 2 பேர் இறந்த பிறகு கூட அந்த பொருத்தனையை பின்பற்றுவதற்கு தயாராக இல்லை. அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் வசனத்துக்கு செவி கொடுப்பதில்லை. வசனத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை கண்டு பயப்படுவதில்லை, நடுங்குவதில்லை. தகப்பன் இறந்த பிறகாவது அவங்க திருந்தி இருக்கலாம். இல்லை, புருஷன் 32 வயசில் சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் தேவன் அடித்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகாவது அவங்க யோசிச்சிருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை இது என்று சொல்லலை. ஆனால் குழந்தையை பெற்றுக்கிட்டாச்சு. சொன்ன மாதிரி குழந்தை கிடச்சிருச்சு. அது அன்றைக்கி பொருத்தனை செலுத்தாமலே போகும்போது கையை தட்டி, சரி நீ குழந்தையை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி அனுப்புகிறேன். அதே மாதிரி பொருத்தனை இல்லாமல் குழந்தையை கொடுத்துட்டாரு. ஆனால் 2 உயிரை அந்த குடும்பத்தில் எடுத்துட்டார். அவை அழிக்கவும் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தர். இந்த ஊழியம் அப்படி தான், அழிக்கிறதுக்கு வரும், ஆசீர்வதிப்பதற்கும் வரும். 2 சேர்த்து தான் வரும். மரணமும் ஜீவனும், மரணத்திற்குரிய வாசனை உண்டாகும்,
இந்த கருங்கல் பகுதியில் ஒரு சகோதரி வந்தார்கள். உபவாச கூட்டத்தினுடைய முடிவில் கையை வச்சேன். பையன் ஃப்ரெண்டில் நிற்கிறான். உன் அம்மா செத்துருவா, பொறுத்தனை செலுத்திடுன்னு சொன்னேன். கேட்கல. 3 முறை ஃபோன் பண்ணி சொன்னேன், பொறுத்தனை செலுத்திடு. என்ன இருப்பில் என் அம்மா எவ்வளோ பரிசுத்தமான அவங்க தெரியுமா? என் அம்மா செத்து போகிறத குறித்து நீங்கள் கவலைப்படண்டா. என் அம்மா எல்லாம் சாக மாட்டாங்க. என் அப்பான்னா குடிக்காரரு, அதுவும் போயிடும்டா, அதுவும் போயிடும். அது வேணும்னா அதுக்கும் பொறுத்தனை பண்ணிடுன்னு கேட்கல. கடந்த நள்ளிரவு 12 மணிக்கு இந்த ஊழியத்தில் விசுவாசத்தை கொண்ட அந்த சகோதரியை அப்படியே தூக்கிட்டார். 2 செகண்டில் தூக்கிட்டார். 12:05 ஃபோன் பண்ணுறான். 12:05 அம்மா போயிட்டாங்க, நீங்கள் சொன்னபடி போயிட்டாங்க, பொன்னபடி போயிட்டாங்கன்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறான். உற்சாம கையத்தன. சரி, அடுத்த பொறுத்தனையாவது செலுத்திடுன்னு சொன்னேன். கேட்கல, அதுவும் போயிடுச்சு. இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. சொன்னவர் செய்வார். ஹல்லேலூயா. சொன்னவர் செய்து முடிப்பார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின்